ஆண் இனத்துக்கே ஒரு பெரிய பெரிய கேவலத்தை வந்து இந்த ஆண்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கஞ்சா குடிக்கிருக்காங்களே, அந்த கஞ்சா குடிக்கல நடு ரோட்டில் நிற்க வச்சு சுற்றணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. ஏன் இப்போ ஒரு பீகார் சேர்ந்த குடும்பம், அந்த அவங்களுக்கு வந்து 2 வயசு குழந்தைங்க, அந்த 2 வயசு குழந்தையும் சாவடிச்சுட்டு, அவங்க வீட்டுக்காரையும் சாவடிச்சுட்டு, அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி, அந்த ஒவ்வொரு உடலையும் வந்து ஒவ்வொரு இடத்துல தூக்கி தூக்கி வீசியிருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஜென்மங்களா 5 பேர் சேர்ந்து, சரிங்களா? போன வாரத்தில்ங்க 75 வயசு ஒரு மூதாட்டிங்க, சரிங்களா, குடியாத்தத்தை சேர்ந்தவங்க. அந்த பாட்டியை வந்து ஒரு கஞ்சா போதையில் வந்தவன் வந்து அந்த பாட்டியை ரேப் பண்ணியிருக்காங்க. அது அந்த பயலுக்கு வயசு எத்தனை இருந்தீங்களா? வெறும் 25 வயசு. அப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததுங்க, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பாட்டிக்கு வந்து 80 வயசுங்க. அந்த பாட்டியை வந்து செயினை அறுத்துட்டு அந்த பாட்டியை ரேப் பண்ணி, ஏன்னா என்னங்க நடந்துக்கிட்டு இப்படியாங்க ஒரு போதை, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக போதை அதிகமாகிடுச்சுங்கிறது. நிறைய பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டுறாங்க, ஏன்னா இந்த மாதிரி ரேப் பண்ணுறாங்க, ஏன்னா இப்படி எல்லா குடும்பத்தையும் நாசப்படுத்துறாங்க இந்த கஞ்சா போதைனால. உண்மையிலே தமிழ்நாடு ஃபுல்லாக போதைங்கிறது அதிகமாகிடுச்சுங்க. இதை தயவு செய்து வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை சிவியராக எடுத்து இதை வந்து அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் எப்பயுமே நடக்கக்கூடாதுங்க. அது வந்து நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதை பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க நினச்சாவே. இதில் வந்து எங்கே போனாலும் நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டோம். இதுதான் பாதுகாப்பு கொடுக்குற லட்சணங்களா? டெய்லி நிறைய நியூஸ் சேனலில் வந்து இப்போ ஒளிபரப்ப மாட்டுறாங்க, சரிங்களா? ஆனால் இப்படி விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, சோசியல் மீடியாவில் பரவிட்டு தான் இருக்குது. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணங்களா?